அனைவருக்கும் வணக்கம். மோட்டோவை பல்கலைக்கழகத்தின் போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் விநியோக பொறியியல் துறை, அதாவது டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இன்ஜினியரிங் துறையிலிருந்து நம்முடைய நீண்டகாலமாக நட்புறவில் உள்ள மற்றும் மாணவர்கள் பலருக்கு வேலை வாய்ப்பினை வழங்கிய எம்இஎஸ் கோடிங் வருகை தந்திருக்கின்றோம். இந்த நேர்காணலின் முக்கியமான நோக்கம் நம் இளைய சமுதாயத்தினருக்கு போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் விநியோக பொறியியல் துறை பற்றிய ஒரு விழிப்புணர்வினை, அதாவது தெளிவினை ஏற்படுத்துவதாகும். நமது டிபார்ட்மெண்டில் கல்வி கற்று தற்பொழுது எம்ஏஎஸ் கோணியம் இன்டர்ன் செய்து கொண்டிருக்கிறோம் ஷெரோன் ராகேஷனுடன் நமது கலந்துரையாடலை தொடங்குவோம். வணக்கம் ஷெரோன். வணக்கம் தனுஷன். நாம் முக்கியமான விழாக்களுக்கு செல்லும் தகவலை வார்த்தைகள் போய்கொண்டு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஷெரோன் ராகேஷ். நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து 2022ஆம் ஆண்டு போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் விநியோக பொறியியல், அதாவது டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் எனும் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டேன். தற்போது நான் எனது 3வது ஆண்டில் 2வது செமஸ்டர், அதாவது எனது இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங்கை எம்ஏஎஸ் கேபிட்டல் பத்திரமுறையில் அமைந்திருக்கும் எம்ஏஎஸ் கேபிட்டலில் செய்து கொண்டிருக்கின்றேன். சரி ராகேஷன், இப்போ நாங்கள் நமது முக்கியமான வினாக்களுக்கு செல்வோம். மோட்டார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு வகைப்பட்ட துறைகள் இருக்கின்றன. அவற்றில் நம்முடைய போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் விநியோக பொறியியல் துறை எந்த வகையை தனித்துவமாக உள்ளது? ஸோ நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட், இந்த கோர்ஸ் எந்த வகையில் ஒரு தனித்துவமான கோர்ஸ் என்று கதைக்குள்ள முதலாவது விஷயமே போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் விநியோக பொறியியல். அதாவது முகாமைத்துவம் விநியோக பொறியியல் இரண்டையும் உள்ளடக்கியது இதாக இருப்பதே ஒரு பெரிய ஒரு தனித்துவம் என்று நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் என்பது ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வழங்கப்படுறது யூனிவர்சிட்டி ஆஃப் மொர்ட்டுவையில் மட்டும்தான். அதோட சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி என்றது எப்பவுமே ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக காணப்படுது. வெவ்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டாலும் அது எப்பொழுதுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் சொன்னாலே ஏர் டிரான்ஸ்போர்ட், நீர்வழி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இந்த கோர்ஸ்ல இந்த 3 விஷயங்களுமே உள்ளடக்கி இருக்கிறது. இது ஒரு தனித்துவத்தை காட்டுது. சரி சரி, இன்டர்ன்ஷிப் மாணவன் என்று வகையிலே தங்களுடைய அனுபவத்தினை பல வேலை வாய்ப்புகள் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்குது என்பதை பற்றி கூறுங்கள். அனுபவம் பண்ணி சொல்லக்குள்ள நான் முதலாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கோஆப்ரேட் கல்ச்சரை பற்றியோ புரிந்து கொண்ட இடம் எம்ஏஎஸ் கேபிட்டல் தான். இங்கே எவ்வாறான அனுபவங்கள் என்று சொல்லக்குள்ள ஒரு ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் எல்லாரையுமே மதிப்பளித்து எல்லாரும் கருத்துக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு இடமா நான் இங்கே பார்க்குறேன். அதை நிறைய இடத்துல க்ளீன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒர்க்கில் கூட என்னோட சொன்ன விஷயம் ஒரு இந்த சப்ளை செயின் டொமைன்லேருந்து வர நீங்கள் ஒரு வெளியிலிருந்து பார்த்து இங்கே என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை செய்யலாம்ன்ற மாதிரியான கருத்துக்களை கேட்டிருந்தாங்க என்னட்ட. அதை கேட்ட போல தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம். அதோட டிரான்ஸ்பரன்சி, முக்கியமான மீட்டிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி பண்ணுறதுலையும் இந்த இடத்துல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கிறேன். அடுத்த விஷயம், நீங்கள் வேலை வாய்ப்புகளை பற்றி கேட்டிருக்கீங்க. வேலை வாய்ப்புகள்னு சொல்லக்குள்ள இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கொண்டீங்கன்னா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெவ்வேறு இடங்கள்ல பலவகைப்பட்ட இடங்கள்ல வேலை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஹார்பர்ல வேலை செய்கிறாங்க, சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி, சப்ளை செயின் டொமைன்ல வேலை செய்கிறாங்க, ஃப்ரைட் ஃபோர்டிங் கம்பெனிஸ்ல வேலை செய்கிறாங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல வேர் ஹவுஸ்ல வேலை செய்கிறாங்க, சப்ளை செயின் அலைஸ், இந்த மாதிரி பல்வகைப்பட்ட வேலை வாய்ப்புகளை இந்த துறை இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது. அது மட்டும் இல்லாமல் அகாடமிக்ஸில் கூட உங்களோட மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்ணி இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஏரியாவே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அகாடமிக்ஸ்குள்ளே போகிறதா இருந்தால் கூட நான் இப்போ ப்ரொக்யூர்மெண்ட், குரூப் சோர்சிங் அண்ட் சப்ளை செயின் ஏரியாவில் வேலை செய்து வந்துருக்கேன். மெயினாக ப்ரொக்யூர்மெண்ட் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ வேலை வாய்ப்புகள் என்று வரக்குள்ள நிறைய வேலை வாய்ப்புகளே இருக்குது. அதை பற்றி பயப்பட ஏதோ இந்த கோர்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்ல. சரி சரி, ஒரு இண்டஸ்ட்ரிப்பை வெற்றிகரமாக முன்கொள்ளணும்னா பல வகைப்பட்ட சொற்கள் உங்களுக்கு வேணும், அதாவது மென்திறன்கள் பல வகைப்பட்டதை வேணும். அந்த வகையில் இதை முன்னேற்றுவதற்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் எந்த வகையில் உங்களுக்கு உதவியது? நீங்கள் சொல்றது முற்றிலும் இல்லை. தியரிக் நாலேஜ் மட்டும் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், ஐடி ஸ்கில்ஸ் மற்றும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி பல வகைப்பட்ட ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. நான்
ஒரு கரண்டி பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த எல்லா விஷயங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கறதுல டிஎம்எல்ஏ டிபார்ட்மெண்ட்ங்கிறது நிச்சயமாக முக்கிய பங்காற்றுகின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல எங்க எல்லாருக்குமே இமர்ஷன் கேம்ப்னு ஒரு விஷயம் செய்யறாங்க. அந்த இமர்ஷன் கேம்ப்ல நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸை உங்களால கெயின் பண்ணது. வெளியே இருந்து ஆட்கள் உள்ள வந்து நிறைய புது புது விஷயங்களை சொல்லி தந்தாங்க. அது மட்டும் இல்லாம கலைத்துறையில உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கும், உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளியே மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கும் ரிதன் டிவைன் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலமாக இருக்கட்டும். அதோட கம்யூனிட்டி நிறைய ப்ராஜெக்டுகள் சேவைகளை வழங்குவதன் மூலமாக இப்படி நிறைய விஷயங்களை செய்வதற்கு மாணவர்கள் மூலமாக இந்த விஷயங்களை செய்யறதுக்கு சொசைட்டி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பங்காற்றுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, லெக்சர்ஸ் இந்த மாதிரி உதவி செய்யறாங்க உங்களோட ஸ்கில்ஸை வளர்க்கறதுக்கு. உண்மையா சொல்ல போனா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தேவை, ஒரு புது விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இவங்களோட பாடம் சம்பந்தமாக மட்டும் இல்லாமல் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக கேட்க போறீங்கன்னு சொன்னா அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்துல ஒரு சப்போர்ட்டிவான இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நாலேஜ் எல்லாருமே வேறு வேறு வெளிநாடுகள்ல இருந்து பிஹெச்டி செய்து இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த நாலேஜோட வேறு வேறு டெக்னாலஜி அந்த கண்ட்ரியில் இருக்கிற ட்ரெண்டுகள் அது எல்லாமே உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. ஸோ இவ்வாறான விதத்தில் உங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் மட்டும் இல்லாமல் வேற என்ன விஷயங்கள் எல்லாம் இங்கே கிடைக்குதுன்னு சொன்னக்குள்ள என்னால் இவ்வளோ விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. செக்ஸ்டரும் இப்போ எனக்கு இருக்கிற பர்சனலாக இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ எனக்கு மட்டும் இல்லை பெரிய சமுதாயம் அனைவருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, உலகளாவிய சப்ளை செயின் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு டிபார்ட்மெண்ட் எவ்வாறு தயார் செய்யுது? உலகளாவிய ரீதியில் எந்த மாதிரியான பங்களிப்பு செய்து என்று சொன்னீங்கன்னு சொன்னார். சொல்லப்போனா தனியவே முகாமைத்துவத்தை மட்டும் உங்களுக்கு தெரிந்து வச்சிருக்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு அந்த அளவுக்கு ஷுவராக சொல்ல தெரியாது. ஏனென்று சொன்னால் நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு நடந்து கொண்டு வருது. உதாரணத்துக்கு சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னார், இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடந்த பிரச்சனைகளால ஒரு நீர்வழி பாதையே விடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல முகாமைத்துவம் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்த எந்த மாதிரி திறன்பட கையாளுறதுக்கு தான் முகாமைத்துவம் உதவுமே தவிர, ஒரு புதிதாக ஒரு விஷயத்துல வடிவமைக்கணும் என்று சொன்னா அந்த இடத்துல அவருக்கு தேவைப்பட போறது என்ஜினியரிங் ஸ்கில்ஸ். அதாவது நான் இந்த டிகிரியை எடுத்துக்கொண்டதை சொன்னால் என்ஜினியரிங் முகாமைத்துவம் இரண்டையுமே உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறதால காலத்திற்கு ஏற்றவாறு தேவைக்கு ஏற்றவாறு மூல வடிவமைத்து கொண்டு அதை திறன்பட எப்படி முகாமைத்துவம் செய்யலாம் என்றதை நாம இந்த இடத்துல கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நம்மள இந்த டிகிரியானது தயார் செய்து கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருது. ஏஐ இன்னும் பல சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி வளர்த்து கொண்டு வருது. காலத்துக்கு ஏற்ற போல ஒவ்வொரு புது புது டெக்னாலஜி, பிளாக் செயினாக இருக்கட்டும், டிஜிட்டல் ட்வினாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டெக்னாலஜிகளையும் புது புது சாஃப்ட்வேர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்ற விஷயங்களையும் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்றவாறு உள்ள கொண்டு வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க மூலமாக அவங்களுக்கு லெக்சர்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த மாதிரி செய்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சப்ளை செயின் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை டிபார்ட்மெண்ட் தயார் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்துக்கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் என்று எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அது எந்த வகையில் நியூமரிக்கலாக கையாளுறது, எந்த வகையில் மேத்தமெட்டிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸ்பெக்ட்ல இருந்து கையாண்டு அதுக்குரிய ஒரு டிசிஷன் மேக் அந்த மாதிரியான விஷயங்களையும் நமக்கு உலகளாவிய தரத்துல டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு டிகிரி தந்து கொண்டிருக்கோம் என்னுடைய கருத்து. சரி சகோன், இப்ப உங்களுடைய நேர்காணலுடைய இறுதியே உங்களுடைய நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கின்ற இல்லையே சமுதாயத்தினர் நீங்க என்ன சொல்லி விடுறீங்க? நீங்க இந்த இடத்துல அநேக பாடாக்கள் ஏ லெவல் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன ஸ்ட்ரீம் செலக்ட் பண்றேன்னு தெரியாம இருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த துறைக்குள்ள போறேன்னு தெரியாம இருப்பீங்க. இந்த மாதிரியான சிலர் இப்போதான் புதிதாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ரிசர்ச் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. இப்ப ஒரே ஏரியாவுக்குள்ள தான் போகணும் என்ற அவசியம் உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னு சொல்றா டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கொண்டாவே சொல்றா நீர்வழி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, ஆகாய வழி போக்குவரத்து, இப்படி எந்த தேர்வுல நீங்க போக விரும்புறீங்கன்றத நீங்க வந்ததுக்கு பிறகு கூட டிசைட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
சொன்னால் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் தான் நான் இதை பற்றின பேசிக் ஐடியா எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். அதுக்கப்புறம் போக போக தான் அதோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட பாதையை மாற்றி அமைச்சு கொண்டக்கூடியவா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னால் கடைசி வரைக்குமே எல்லாத்தையுமே கேள்வி வச்சு கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கு ஏற்ற ஒரு துறையை நீங்கள் தெரிவு செய்ய முடிவுவாய் இருக்கும். அடுத்த விஷயம், இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு 5-6 மாதங்களாக வேலை செய்து கொண்டிருக்கேன். அந்த வகையில் இந்த நண்பர்களோட உரையாடல்களையும் அவங்களும் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கள்ட்ட கலைக்கலையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கு. பல்வேறு வகைப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு இருக்குன்றதை தங்களாக காணக்கூடியமாய் இருக்கின்றது. பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வைத்திருக்கக்கூடிய ஒரு துறையாகவும் அதோட படிக்கிறதுக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டான ஏரியா நான் என்ன செய்கிறேன். என் பர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னு சொன்னால் சப்ளை செயின்ன்றது மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. அதே நேரம் மேரிடைம் எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் வெசல் பிளானிங், அதை எப்படி நியூமரிக்கலாக மேத்தமெட்டிக்கலாக கையாளுறது என்ற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள அது இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஏரியா. அதான நான் புதிதாக வரக்கூடியவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்னும் செட்டில் ஆகல, டீலர் சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஏரியாவாக இருக்குமென்னு சொன்னால் இந்த இடம் உங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு இடமாகவும் பொருத்தமான ஒரு இடமாகவும் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்கு. நன்றி சிவா. உங்களுடைய வேலைப்பாடுகளின் மத்தியில் நம்முடைய வினாக்கள் அனைத்திற்கும் மிக தெளிவாக பதிலளித்தமைக்கு சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த நேர்காணலை பார்த்துக் கொண்டிருக்கிற வெளியே சமுதாயம் அனைத்திற்கும் நான் கூறிக்கொள்ளக்கூடிய விடியம் என்னவென்றால், நம்முடைய செரவ் ராகேஷ் கூறியது போன்று அனைத்து விடயங்களையும் கவனத்தில் கொண்டு ஒரு நமது போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் விநியோகத்துறை பற்றிய ஒரு தெளிவினை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.